இன்றைக்கி நம்ம பேட் பேரண்டிங் கேம் தான் விளையாட போகிறோம். இன்ஸ்பைர்டு ஃப்ரம் ரஷ் கேமிங். சன், மாம், யூ ஆர் ஹோம் லேட் அகெயின். ஐ எம் பிஸி வித் மை ஒர்க். கேன் யூ ஹேவ் சம் சிம்பத்தி ஃபார் மீ? ஓகே, அந்த பையனோட அம்மா தான் இவங்க நினைக்கிறேன். ஓ, அந்த பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஆனால் இவங்க வந்து லேட்டாக வந்துட்டாங்க போல். சரி, எங்கே என் கிஃப்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, தலையை சொல்லிடுறாங்க, மறந்துட்டாங்க போல். என்ன இழுக்கிறாங்க? ரெட் ஃபேஸா? ஓ, என்னென்ன கதை கொடுத்து பார். நீ தூங்குனா அந்த ரெட் ஃபேஸுங்கிறவர் உனக்கு கிஃப்ட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா சும்மா ஒரு கதையை கட்டி விட்றாங்க. ஓகே, அப்போ நான் இப்போவே தூங்க போகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். பாவம் அந்த பையன். இவர் யார்? டேடா? என்னடா இப்படி இருக்கிறாரு? அந்த டேட் சொல்கிறாரு, எதுக்கு பையனை ஏமாற்றிக்கிட்டே இருக்க, ஏன் டெய்லி ஹோமுக்கு லேட்டாக வர அப்படின்னு. அதுக்கு இந்த அம்மா ஷிஃப்ட்டு நிறையா வேலை. டேட் அப்படிலாம் பேசக்கூடாது. என்னப்பா டக்குனு மூஞ்சி திட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ஓகே, நம்மளை ஒரு ரூமுக்கு போயிட்டு சீக்கிரமாக தூங்க சொல்கிறார். ஏன்னா ஆர்கியூமெண்ட் பெருசாகிடும் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் கரெக்டு தான், நமக்கு எதுக்கு. சரி, நம்ம போவோம். இதில் எது நம்ம ரூமுன்னு தெரியலையே. இதோட குவாலிட்டி தான் கொஞ்சம் மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இவரோட ரூம் போல். அன்றைக்கி காலையில் ஒரு 4 மணி இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டமான ஒரு சத்தம். யாரோ நடந்து வராங்க. யார்? என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன். யார் அவன் முட்டையை மண்டையில் மாட்டிட்டு வரான்? ஏய், எங்கேப்பா போனிச்சது? இந்த கேமோட குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஐயா, அதோ போகிறான். எங்கடா கிளாஸ் எடுக்கிட்ட எங்கடா போகிற? ஒருவேளை இவன் தான் ரெட் ஃபேஸாக இருக்குமோ? ரைட்டு, வச்சுட்டு போயிட்டான். ஓகே, இஸ் தட் த கிஃப்ட் ஃப்ரம் மிஸ்டர் ரெட் ஃபேஸ்? நோ வே. ஓ, ரெட் ஃபேஸ் வந்து இந்த கிஃப்டை தான் வச்சுட்டு போயிட்டாரான்னு பையன் யோசிக்கிறான். எடுப்பா அதை? எடுத்துட்டான். என்ன இந்த பொம்மை இப்படி இருக்கு? என்னப்பா பொம்மை பேசுது அப்படின்னு கேட்குறான். அந்த பொம்மை வந்து மேஜிக்கால் க்ரியேட் ஆகிருக்கான். ஓகே, ஆனால் எப்படி என்ன மாதிரியே இருக்கிற, என் பேரே வச்சுருக்கிற அப்படின்னு சொல்கிறான் அவன். அதுக்கு என்னோடய மாஸ்டர் வந்து அப்படியே ஒன்று தான் ரிசம்பிளன்ஸாக வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்ப்பா கழுத்து லூஸாக இருக்குன்னு கேட்குறான் அவன். அது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இந்த டால் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்குமா இவனுக்கு? ஏதாவது விளாடுவோமான்னு கேட்குறான். என்னோடய மாஸ்டர் வந்து உன்னோட க்ளோசட்டில் நிறையா டாய்ஸ் வச்சுருக்காரு, அதை போய் எனக்காக எடுத்துகிட்டு வாழ்ந்துது. டாய்ஸ்? இதுவே ஒரு லைட்டாக உடஞ்சி போன கழுத்தை வச்சுட்டு ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிருக்கான். இது இல்லாமல் வேறு என்ன இருக்க போகுது? க்ளோசட் ஸ்டக்கு. ஆமாம், க்ளோசட் திறக்க மாட்டுது. திறக்கலை. ஸோ அந்த பையன் பெஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டான், இருந்தும் திறக்க முடியவில்லை. பசிக்குதா? இந்த பொம்மைக்கு மூளை மங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, உன்ன மாதிரியே தான் ரிசம்பிளன்ஸாக வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. டேய் என்னடா? அப்போ நான் போய் இப்போ சாப்பிட்ணுமா? ஓகே,
சாப்பாடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இது யார் ரூமு? ஃபஸ்ட்டு திறந்து இருந்துச்சு, இப்போ மூடி இருக்குது. சும்மா திறந்து பார்ப்போமா? இப்போ வரல. எங்கடா அங்கேருந்து அப்பா அம்மா யாரையும் காணும், எல்லாம் போய் தூங்கிட்டாங்களா? இங்கே ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது. அதாவது இந்த லெட்டரை நீ 1 மணிக்கு தான் படிக்கிற, இன்னும் தூக்கம் வரலையா? உனக்கு பிடிச்ச சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கோ. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிக்கோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு உன் மெடிசன்ஸு போட்டுக்கணுமா? ஓ, இந்த பொம்மையை அங்கே வச்சுட்டு தான் இதை எடுக்க முடியும் போல். என்ன மெடிசன்ஸுன்னு சொல்லுது? எங்கே வைக்கிறது இந்த பொம்மையா? என்ன வைக்கவே முடியல. ஓகே. இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் மெடிசன்ஸ் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன கருமுண்டா இது? இதை போய் ஃபேவரட் டிஷ்ஷுன்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. இது என்னவா இருக்கும்? சரி, ஈட் பண்ணுவோம். ஈட்டாகி வந்துருச்சு. அவங்க அம்மா வேலைக்கு போகிறாங்களே, அதனால் இப்போத்துலேருந்தே அவன் பையனை வந்து பழக்கிறாங்களாம். பொம்மை இன்னும் சாப்பிட முடியாதா? ஓகே. இது உன்னோட ஃபேவரட் டிஷ்ஷா? அப்படி தான்ப்பா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ என்னன்னு கூட தெரில பார்த்தா. இந்த டால் என்ன சொல்லுது? நீ வந்து சாப்பிட சாப்பிட இந்த டிஷ்ஷு முடியாத மாதிரி நான் பண்ணட்டுமான்னு கேட்குது. சரி, முடிஞ்சா பண்ணு. சாப்பிட்டான். ஓகே, மறுபடியும் வந்துருச்சு. வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் உன்னால்? இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் கேம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸ் கேமாக இருக்குது. என்னது இது? பார்த்தியா, வீட்டில் சரக்கு பாட்டெல்லாம் வச்சுருக்கிறான்டா. ஏய், என்னது இது? இந்த முட்டை மண்டையை மறுபடியும் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, யூ கெஸ்ஸா? நினச்சேன்டா. அந்த அப்பனோட பாட்டிலை உடச்சிட்டானா. இப்போ அப்பா என்னை திட்டுவாரு, என்ன பண்ணுறது? கவலைப்படாத, என் மாஸ்டர் பார்த்துக்கு. என்னது, தூக்கிட்டு போயிடுவாரா? அந்த முட்டை மண்டையை எங்கள் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் நான் நம்பிடுவேனே? ரூமில் தான் படுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆமாம், ரூமில் காணும். ஏய், நீ எப்படி இங்கே வந்த? மேஜிக் கட்டுறியா? வேர்ஸ் மை டேட்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்டர் தூக்கிட்டு போயிட்டார். ஆனால் ஏன்னா உன்னோட அப்பா ஒரு கெட்டவர். ஏண்டா, அவர் என்னை திட்டுவாருங்கிறதுக்கு இல்லாமடா ஒரு தூக்கிட்டு போகிறது. ஓ, இந்த மாதிரி பசங்களை பேரண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உன்னோட மாஸ்டர் தூக்கிட்டு போயிட்டார். என்னோட அப்பாவை கொடுத்துருன்னு உனக்கு கெஞ்சி கேட்குறேன். ஓ, எங்கள் அப்பா கிட்டே போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கா? சரி, அந்த வழியை காட்டு. அந்த ஷார்ட்கட் க்ளோசெட்டில் தான் இருக்குது. இந்த க்ளோசெட்லையா? இல்லையே, எதுவும் காட்டலையே. யுவர் க்ளோசெட்டுன்னு இருந்தது. அப்போ நம்ம க்ளோசெட்டாக இருக்குமோ? நம்ம க்ளோசெட் தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஓப்பன் ஆகலையா? இங்கே வந்துருச்சு மறுபடியும். ஏன் அப்படி பார்க்குது? திறக்க முடியல. தட்ஸ் டிஸப்பாயிண்டிங். ஃபஸ்ட்டே நான் பேரண்ட்ஸ் ஒரு ரூமில் இருக்கிற க்ளாஸெட் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு என்னமோ இந்த கேம் ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது ஸ்டோரி. இதுங்க வேறு. ஓகே, அதாவது இது வந்து ஒரு என்ன ஒன்றுமே இல்லை. ஒன்று சொல்ல மறந்துட்டியா? அதெல்லாம் முன்னாடியே யோசிக்க வேணாம். ஓகே, ஆக்டிவேட் பண்ணணுமா? அதுக்கு ரேடியோ வேணும். ரேடியோ இங்கே இருக்குது. இந்த ரேடியோ எடுத்துகிட்டு போய் கிளாஸ்க்கு முன்னாடி வச்சா ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. ஓ,
ஓகே ஓகே, அதாவது இது வந்து கரெக்டாக டேரெக்டாலாம் கூட்டு போய் விடாது, நீ ஃப்ரீக்வன்சி மாற்ற மாற்ற தான் அது வந்து ஒவ்வொரு இடமா வரும். முதல்ல ஃப்ரீக்வன்சி ஆன் பண்ணியாச்சு. என்ன இருக்குது? இது ஏதோ காடு மாதிரி தெரியுது. இது இல்லைன்னு சொல்லுது அந்த டாலு. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஓகே. என்னதுடா இது? சி, ஐயோ, இதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ரெட் ஃபேஸ் தான் ஏதோ பண்ணி வச்சுருக்கிறான். சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி ஏதோ வெள்ளை கலரில் வந்துருச்சு. இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் நினைக்கிறேன். Go ahead and step in. I will stay here and watch the house. அதான் வீட்டில் யாருமே இல்லையே. சரி, நம்ம போய் தேடி பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு காடு மாதிரி தான் இருக்குது. யார் இப்போ அங்கே உட்காந்துட்ருக்கிறது? கேட், ஏன் இந்த நடுக்கு நடுங்குறீங்க? என்னோடய அப்பாவை பார்த்தீங்களா? இல்லை, என்னோடய அப்பா பேர் ப்ரூஸ். இரு, இங்கே நிறையா ப்ரூஸ் இருக்காங்க. உனக்கு தேவையான ப்ரூஸ் யாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லு. அவர் குட்டா பேடா? எங்கள் அப்பா ஒரு மாதிரி அடிக்கடி கோவப்படுவார். அப்போது உங்கள் ப்ரூஸுங்கிறவர் கெட்டவர் தான். இரு, இப்போ கூட இங்கே நிறையா கெட்ட ப்ரூஸ் இருக்காங்க. வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் சொல்லு. திட்டிக்கினே இருப்பார். இன்னும் பத்தலை, அடிக்கடி அடிப்பார். அந்த ஸ்லாப், ஓகே, இதுவும் பத்தலை. சரி, இவனுக்கு ஒன்றும் தெரியாது போல். உனக்கு இருக்க பின்னாடி இருக்கிற டோருக்கிட்ட போய் பாரு. இங்கே என்ன கொழுந்து விட்டு எரியுது? ஐயா, பயந்துட்டேன். பயந்துட்டேன். யாருப்பா நீங்களாம் இங்கே வந்து பயன்படுத்துகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஓ, உன்ன மாதிரியே நாங்களும் பேரண்ட்ஸை தொலைச்சிட்டு தேடலான்னு வந்தவங்க தான். ஆனால் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். என் கூட வந்து சேர்ந்துக்கிறீங்களா? இல்லை, முடியாது, எனக்கு பசிக்குது. ஓகே, இந்த ரூம்குள்ளே டேட் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே என்ன டேட் பண்ணுறீங்க? எதுக்கு உடம்பு அப்படியே ஆடுது? என்னப்பா உதறீங்க? ப்ளீஸ் ஸ்டாப் பனிஷிங் மீ. யோ, இது நான் தான் வா, என் வீட்டுக்கு போகலாம். ப்ளீஸ் ஸ்டாப் பனிஷிங் மீ. என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரண்ட் செக் வச்சுருப்பானுங்களோ? நான் தான் உங்கள் அப்பா. ரெட் ஃபேஸ் வரதுக்குள்ளே வாங்க, வீட்டுக்கு போயிடலாம். ப்ளீஸ் ஸ்டாப் பனிஷிங் மீ. என்னது இது? சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. என்ன தான் பண்ணுறது? ரூமில் வேறு எதுவும் இல்லையே. சரி, வெளியே போய் பார்ப்போம்மா, இல்லைனா எதாவது பண்ண முடியுமான்னு. உதறாதையா? நீ உதறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சரி, வெளியே போவோம். ஆஹா, வெளியவும் போக முடியலையே. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து ஸ்டோரி 1. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி 2வும் வரும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த கேம் வந்து ஹாரர்னுலாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மிஸ்டரிக்கலாக இருக்குது, அவ்வளோதான். இன்னும் இந்த கேம் வந்து முடியல. அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அங்கேருந்து திருப்பி எப்படி வெளியே போகிறதுன்னு தெரில. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா? இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா? இதோட பார்ட் 2 வேணுமா? வேறு ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னா சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேம்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து கண்டிப்பாக பார்ட் 2 விரைவில் வெளியிடப்படும்.